ஸ்டூடெண்ட்டோட ப்ரொடெஸ்ட் வந்து இன்னைக்கு நாடு ஃபுல்லா பேசப்பட்டுட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலயும் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு எப்பவுமே வந்து நீட்ட பொறுத்தவரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு அப்படின்றது இருந்தது. நீட்டே வேணாம் அப்படின்றது மத்த ஸ்டேட் சொல்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. அது பெரிய அளவுல அனிதா அவங்களுடைய மரணத்துல இருந்தே அது பெருசா பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு தருணத்துல இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படின்றது இப்ப மறுபடியும் அதுக்கு ஒரு நீட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா ஒரு எழுச்சி இப்ப அப்படின்றது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்யூனா நடத்திட்டு இருந்தாலும், பல பேர் இத வந்து அவங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வலுவா பார்க்க முடியுது. குறிப்பா அந்த ப்ரொடெஸ்ட்டே எதிர்க்கிறவங்க இத மெயினா சொல்றாங்க. என்ன அப்டின்னா, இப்போ சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வராங்க. சில பேர் ஜென்யூனா வராங்க. சில ஆக்ட்ரஸ் ஜென்யூனா வராங்க. சில பேர் வந்து இந்த ட்ரெண்டோட நம்ம போகும்போது, அதன் மூலமா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாலோ கிடைக்கும். அப்டின்ற மாதிரி இத யோசிக்கிறாங்க. குறிப்பா இப்போ வந்து விஜய் அவர்கள பத்தி பேசினா, நம்மளுக்கு வந்து நம்மள பார்ப்பாங்க. டிவிகே பத்தி பேசினா நம்மள பார்ப்பாங்க. நம்ம டிவிகேல இருந்தோம்னா நம்மள பார்ப்பாங்க. டிவிகே திட்டினாலும் பார்ப்பாங்க, டிவிகேல சேர்ந்தாலும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டோட வந்து சில பேர் செயல்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இது வந்து ஒரு ஜென்யூனா நடத்தப்படக்கூடிய ஒரு போராட்டம். உங்களுடைய கொள்கை, உங்க கேள்விகள் நியாயமானது. அவங்க கோரிக்கை நியாயமானது. ஆனா அந்த போராட்டத்த இப்படி சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாரி இருக்கு. அத ஆமா. நீங்க பார்க்குறீங்களா? அத எப்படி நீங்க கவனிக்கிறீங்க? நிச்சயமா நீங்க சொல்ற மாரி, நீட் தேர்வுக்கு எதிரா போராடக்கூடியவர்கள், நியாயமா இந்த தேர்வு வேணான்னு போராடக்கூடிய நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஒரே இலக்கு என்னவா இருக்கும் அப்டின்னா, நீட் தேர்வு பெரிய பிரச்சனையா இருக்குப்பா. இந்த முறையாவது நம்ம போராட்டம் பண்ணி, அத தடுத்து நிறுத்தணும். அத திரும்ப பெற வைக்கணும். அதுக்கு எதா பண்ண முடியுமான்னு நெறைய பேர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போராடுறாங்க. ஒரு சிலர் இருக்காங்கல்ல, அவங்கலாம் எப்படி அப்டின்னா, 2 விதமா அவங்களையும் பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்டின்னு சொல்லுவாங்க பாருங்க. என்ன ட்ரெண்ட் இருந்தாலும் அதுல நம்ம இருக்கணும். திடீர்னு ஒரு ட்ரெண்ட் வருதுன்னா, அதில நம்ம இருந்துடணும்ப்பா. அது எப்படிப்பட்ட ட்ரெண்டா இருந்தாலும், அதில நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் வந்து இந்த புரொட்டஸ்ட்ட வந்து பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திக்கிட்டு அங்க வர்றது, அங்கிருந்து ரீல் போடுறது, நான் இங்க வந்தேன்னு சொல்லி அத சோசியல் மீடியால பயன்படுத்துறதுன்னு ஒண்ணு பண்றாங்க. அது வந்து உண்மையிலேயே தப்பான விஷயம் தான். எந்த வகையில அத சப்போர்ட் பண்ணலாம்னா, ஏதோ ஒரு வகையில இந்த போராட்டத்தினுடைய தீவிரம் அதிகமாகுது, அது பெருசாகுது அப்படின்ற வகையில வேணா அவங்க பண்றத ஏத்துக்கலாம். ஆனா அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க உண்மையிலேயே அந்த போராட்டத்துக்காக வராங்களா? அப்படின்னு கேட்டா இருக்காது. இப்ப நீங்க கூட ஒரு உதாரணம் சொன்னீங்கல்ல. ஒரு டெலிவிஷன் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நீட் தொடர்பான ஒரு அட்வர்டைஸ்மென்ட்லயே அதுக்கு தேவதர்ஷினி அவங்க தான். பேரே சொல்லிடலாம். ஏன்னா வந்து ஆமா. அது எல்லாருமே இப்ப பேசப்பட்டுட்டு தானே இருக்கு. இப்ப Twitterல வந்து அவங்களோட வீடியோவே எடுத்து போட்டு அவங்க அட்வர்டைஸ்மென்ட் அது டெலிவிஷன்ல கூட வந்திருக்கு. எல்லா ஆட்ஸும் அத வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஆமா, அவங்களும் வந்து இப்போ அங்க நடக்கக்கூடிய பால நிலையத்துக்கே வந்து பேசியிருக்கிறாங்க. அத கேட்டா இன்னொரு மாரி கூட அதுக்கு விளக்கம் குடுப்பாங்க. அப்ப நான் வந்து தெரியாம நடிச்சுட்டேன், புரியாம நடிச்சுட்டேன். இப்போ வந்து நீட் தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். அதனால தான் இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இந்த நீட் களத்துக்கு நான் வந்திருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் நீட் தேர்வு வேணான்றது தான் என் ஸ்டாண்டு. அன்னைக்கு அந்த விளம்பரத்துல நடிச்சதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லாப நோக்கம் அப்படின்றத ஓப்பனாவே சொல்லுவாங்க. ரெவென்யூ எனக்கு வேணும். எனக்கு அதனால காசு வருது. அதனால நான் பண்ணேன் ஆனா அப்படி அப்படின்றத சொன்னா ஏத்துக்க சொல்லுவாங்க. முடியாதுல்ல. அது இப்போ 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 நான் ஒரு இப்ப காசு எக்ஸாம்பிள் வேணும்னா, சொல்றேனே. இப்ப ரம்மி ஆட்ல சரத்குமார் நடிச்சாரு. எதுக்கு அவர வச்சு செஞ்சாங்க? அது அப்படி சொல்லுவாங்க சார். அது கண்டிப்பா வந்து அப்படி கூட அத வந்து பண்ணலாம். அது அது வேற, இது வேற. பிசினஸ் வேற, இது வேற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஷாருக் கான் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஷாருக் கான் வந்துட்டு நீங்க ஏன் வந்து ஃபிட்னஸ் பேசுறீங்க? ஸ்டூடண்ட்ஸ் பத்தி, சைல்ட்ஹுட் அதே மாதிரி எல்லாத்தையும் பத்தி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் கருத்துக்கள நீங்க பேசுறீங்க. நீங்க கருத்துக்கள் பேசுறது எல்லாருமே நல்லா பேசுறாரு அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் வந்து நீங்க இந்த மாரி கோக்கு, 7 அப்போட ஆட்லாம் நடிக்கிறீங்க? அது வந்து குழந்தைங்களுக்கு கெட்டது தானேன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்ன்னா, இந்த மாதிரி இந்த கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸோட நிறுவனங்களுக்கு பெர்மிஷன் குடுக்குறதே இந்திய கவர்மெண்ட் தான். இந்திய கவர்மெண்ட் அது ஏன் குடுக்குறாங்க? ரெவென்யூக்காக குடுக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்தியா கவர்மெண்ட்டுக்கே ரெவென்யூ வேணுன்றப்போ, எனக்கு ஒரு ரெவென்யூ வேணும். அதனால இது பண்றேன். பட் இது வந்து தப்புன்றது எல்லாருக்கும் அவேர்னஸ் குடுக்க வேண்டிய இடத்துலயும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து முட்டு குடுக்குறது தான். ஆனா அத வந்து எப்படி கேரி பண்றாங்க இருக்குல்ல. அந்த மாதிரி இத சொல்லிருவாங்களோ அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சோ இது கண்டிப்பா. அவங்க பண்றது சரின்னு சொல்லல. தப்பு தான். ஆனா இது இப்படி முட்டு குடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றேன். நிச்சயமா. அந்த மாரி தான் சொல்லுவாங்க. இத ஒவ்வொரு வகையில சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல உண்மையாவே ஒருத்தர் வந்து சரி எல்லாருக்கும் புரிதல் இருக்காதுல்ல. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கும்போது வராங்கன்னா ரைட்டு. ஆனா இன்னைக்கு இந்த மாரியான அணுகுமுறையோட வரக்கூடியவர்கள் ஏன்னா இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால ஒரு கம்பேரிசன் வருதுல்ல. இப்போ நீங்க Insta எடுத்தாலும், Twitter எடுத்தாலும் 2 விஷயத்த பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. ஒரு பக்கம் நீட் புரொட்டஸ்ட், இன்னொரு பக்கம் ஜனநாயகன். இப்போ யாருக்கெல்லாம் விஜய புடிக்கலையோ, அவங்களுக்கு என்னன்னா, இதான்பா சாக்கு வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு,
உடனே வந்து ஒரு கூட்டம் ஜனநாயகன் பார்க்க போகுது, இன்னொரு கூட்டம் ஜனநாயகத்துக்காக இங்க போராடுறது அப்படின்னு சொல்றது. இல்ல அந்த நீட் புரொட்டஸ்ட்ல போயிட்டு கூட விஜய பத்தி பேசிட்டு இருக்கிறது. அப்படி போய் பண்றாங்கன்னா, அவங்க நோக்கம் என்ன அப்படின்னு தான் எனக்கு இல்ல தோணுது. சார். சிஎம் பத்தி கண்டிப்பா அந்த இடத்துல பேச தான் செய்வாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டரோ, இல்ல தமிழ்நாடு அரசோ இந்த போராட்டத்துக்கு எவ்வளோ கவனம் குடுக்குறாங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் டிவிகே கிட்ட இருந்து முன்னெடுக்கப்படுது? அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உண்மையாவே வந்து இந்த புரொட்டஸ்ட் வந்து கவனம் பெறணும். இந்த புரொட்டஸ்ட் வந்து மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, அ தமிழ்நாடு தரப்புல இருந்து எவ்வளோ பெரிய அழுத்தம் வந்து கிரியேட் ஆகுது தமிழ்நாடு அப்படின்றது இருக்கு அரசு இல்லையா? இந்த விஷயத்துல உடன்படலன்னா, இத்தன நாளா இங்க போராட்டமே நடக்காது. பெர்மிஷன் குடுத்துருக்காங்க. ஆனா தாவேகாவோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப பெருசு இல்ல. இப்போ ஒரு அ அவங்க கேம்பெயின் வராங்க, இல்ல ஒரு ராலி பண்றாங்கன்னா, அங்க குவியிற கூட்டத்த விட, இந்த புரொட்டஸ்ட்க்கு வந்து குவியிற கூட்டம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா, தாவேகாவுக்கான ஆதரவும், விஜய் அவர்களுக்கான ஃபேன்ஸும், விஜய் அவர்களுக்கான மக்களினுடைய அன்பும் ரொம்ப பெருசு. அப்படி இருக்கும்போது, தாவேகாவுல இருந்து இந்த எஃபோர்ட்ட விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு எஃபோர்ட் இருந்துச்சு அப்படின்னா, அது இன்னும் இந்த போராட்டத்துக்கு கவனத்த தானே பெற்று தரும். அப்ப இது அரசியலா வந்து அவருக்கு ஒரு பிரஷர கிரியேட் பண்ணணும்னு பண்றாங்கன்னு தானே இத பார்க்கணும். இன்னொரு மாரியும் இத சொல்லுவாங்க. இப்ப ம். விஜயே நாளைக்கு வராருன்னு வைங்களேன். இப்ப இங்க வந்து ஒரு மாஸ் மொமெண்டம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இத வந்து விஜய் ஸ்டீல் பண்றதுக்காக வந்துட்டாரு. இப்ப இங்க வந்து அவரு ஸ்கோர் பண்றாரு பாருங்க. அவர யாரு வர சொன்னா? அவரு வந்து சிஎம் அவர் வேலைய பார்த்துட்டு இருக்க வேண்டியது. இது மாணவர்கள் போராட்டம் தானே. அதாவது பேசணும்னா எப்படி வேணாலும் பேசலாம். அந்த ம். மாரி பேசுறவங்களும் இருப்பாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்றது தான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட்டுக்கு எதிரா இருக்கா? இல்லையா? இருக்கு. அவங்க எங்கேயாவது நீட்டுக்கு ஆதரவா செயல்படுறாங்களா? அதாவது இந்த சட்ட முன்வடிவை ஆதரிப்பதோ, இல்ல நீதிமன்றங்கள்ல போய் அப்படி பேசுறதோ, அப்படி பண்றாங்களா இல்லையான்னு நான் பார்க்குறேன். அதுல அவங்க உறுதியா இருக்காங்கன்னா, எனக்கு ஓகே. இந்த பக்கம் மாணவர்கள் போராட்டம் நடத்தும்போது, மாணவர்கள் நோக்கத்தை புரிஞ்சுகிட்டு, அதை தடுக்காம அத ஆதரிக்கிறாங்கல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. இல்ல அதனால தான் இங்க போராட்டம் புரொட்டஸ்ட்க்குலாம் நடக்குது. வந்து இடம் குடுக்கலையே! அப்ப அவங்க வந்து பெரிய இடம் கேட்கறாங்க. பாலநிலம் தாண்டி எங்களுக்கு வேற இடம் தாங்க அப்டிலாம் கேட்கறாங்க. அதுக்கான அனுமதி எல்லாம் மறுக்கப்படுது தானே! இல்ல அது வந்து செவி வழி செய்தியா சொல்றது தான். இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து வேணாம்னு நெனச்சுச்சுன்னு வைங்களேன், பாலன் பாலநிலத்துக்குள்ள போராட்டம் பண்ணா கூட போயிட்டு இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. போலீஸ நம்ம அப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா அப்படியெல்லாம் தாராளமயமா இருக்க மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு நீட் எதிர்ப்புன்றது நிலைப்பாடு. அதனால அத வந்து அப்படி பண்ணுவாங்க. இன்னொன்னு, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க. எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு மாரி இருப்பாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது, சில விஷயங்கள வெளிப்படையா போய் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா, நல்ல நோக்கத்துக்காக போராடுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்குள்ள பூந்து விளையாடுறதுக்கு சில பேர் இருப்பாங்க. அதனால ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டா அத பண்ண முடியாது. தாவேகாவாவது அதாவது ஒரு பார்ட்டியா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டா பண்ண முடியாத விஷயங்கள குறைந்தபட்சம் தாவேகா என்கிற கட்சியாக கூட பண்ணலாம். எனக்கு அததான் அதுல நான் வந்து இப்ப கேட்கிறேன். இப்ப ஏன்னா, இப்ப டீலிமிட்டேஷன் மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கோங்களேன். டீலிமிட்டேஷன் வந்து சீஃப் மினிஸ்டரா ஸ்டாலின் வந்து நான் வந்து இந்த இடத்துல திமுக வந்து எந்த மாதிரியான ஆதரவு குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இத விட ஒரு கேள்வியா தான் இருக்கு. இப்போ ஆளுங்கட்சியே நம்ம இந்த மாரி கொஸ்டின் பண்றோம். எதிர்க்கட்சியா திமுகவால இத விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இத விட நல்ல ஒரு எஃபோர்ட் வந்து இந்த புரொட்டஸ்ட்க்கு குடுக்க முடியும். ஜென்யூனா அவங்க வந்து இந்த ஒரு புரொட்டஸ்ட்க்கு ஆதரவு குடுக்கணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா. ஆனா அந்த ஒரு இதுவே வந்து அங்க பெருசா வந்து இல்ல. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, டீலிமிட்டேஷனுக்கு ஸ்டாலினால் வந்து ஒரு பேப்பர டீலிமிட்டேஷனுடைய அந்த ஜிஓவ எடுத்துட்டு வந்து எரிக்க முடியுது அப்டின்னா, சிஎம் அவர்களால் ஏன் வந்து பேச முடியாது? ஏன் இத வந்து கொண்டு வர முடியாது அப்டின்றது. டீலிமிட்டேஷன் வந்து தவறு. தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு அது வந்து ஒரு கெட்டதா போய் முடியும். மக்களுடைய ரெப்ரசன்டேஷன குறைக்கும் அப்டின்ற அந்த ஒரு விஷயத்த வலியுறுத்தி ஒரு சீஃப் மினிஸ்டரா அவங்களால பண்ண முடியும் அப்டின்னா, இதுவும் மக்கள் பிரதிநிதி தான். சிஎம் விஜய் அவர்களும் மக்களுடைய பிரதிநிதியா தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களால ஏன் பண்ண முடியாது அப்படின்ற கேள்விய தானே முன்வைக்கிறாங்க. இல்ல அதுதான். இப்ப ஆட்சியில இல்லாதவங்க, அவங்களுடைய எதிர்ப்ப வெளிப்படுத்துறதுக்கு போராட்டம் அப்படின்ற ஒரு வடிவத்த சூஸ் பண்றாங்க. அப்படிதான் பண்ண முடியும். ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு நெறைய வழிகள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சட்டமன்றம் கூட போகுது பட்ஜெட்டுக்காக. அந்த நேரத்தில அவங்களுடைய எதிர்ப்ப சட்டமன்றத்தில பதிவு பண்ணா, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எதிர்ப்பா கன்சிடர் பண்ணப்படும். இப்ப இதுக்கு இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 2021க்கு முன்னாடி வரையும் திமுக எதிர்க்கட்சியா இருந்த நேரத்தில, மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்க வந்து கருப்பு பலூன் விட்டாங்க. கருப்பு கொடி காமிச்சாங்க. மிகப்பெரிய எதிர்ப்ப பதிவு செஞ்சாங்க. அதே மோடி தான் 2021க்கு அப்புறமும் பிரதமரா வெள்ள கொட இருந்தாரு. பிடிச்சிடுறேன். அது கூட விட்டுருங்களேன். ம். நான் அந்த அளவுக்கு கூட போகல. எந்த இடத்துலயும் அவங்க எதிர்ப்ப பதிவு பண்ணல. என்ன காரணம் அப்டின்னா, ஒரு கவர்ன்மென்ட்டா இருக்கும்போது அப்படி பண்ண முடியாது. ஒரு கட்சியா, எதிர்க்கட்சியா நம்ம பதிவு பண்ணலாம். ஒரு கவர்ன்மென்ட்ல இருக்கும்போது அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுனால தான், அவங்க அந்த மாரிலாம் பண்ணல. அன்னைக்கு அவங்க வந்து அத டிஃபரன்ஷியேட் பண்ணாங்கல்ல. ஒரு பார்ட்டியா நாங்க எதிர்க்கிறோங்க. பிஜேபிய நாங்க ஏத்துக்கல. கொள்கைகள ஏத்துக்கல. அதே நேரத்தில தமிழ்நாடு அரசா இருக்கும்போது சில நேரங்கள்ல நாங்க சில விஷயங்கள இப்படிதான் பண்ணணும்னு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபின்படி பண்றோம். பிரதமர் வராருன்னா நாங்க போய் வரவேற்போம். ஏன்னா அது வந்து நான் சிஎம்மா போறேன். அவர் பிரைம் மினிஸ்டரா வராரு. தனிப்பட்ட மோடி மீது எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. அவர் கொள்கை மீது தான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி இங்கேயுமே அதுதான் பிரச்சனை. இப்ப இவங்க வந்து நாளைக்கு சட்டமன்றத்தில போய் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இல்லன்னா நீதிமன்றத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. டிவிகேக்கு வந்து பார்லிமென்ட்ல எம்பிஸ் இல்ல. ஒருவேளை
இப்போ அவங்க ஆதரவுல யாராவது ஒரு எம்பிக்கள் அங்க போயிட்டு அந்த பிஜேபிக்கு ஆதரவா ஓட்டு போடுறாங்கன்னா அன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கலாம். இப்போ ப்ரொட்டஸ்ட்ட நீங்க கேட்குறீங்கல்ல சார். இப்போ திமுக ஆட்சியிலுமே நெறைய வந்து போராட்டங்கள் நடந்துச்சு. அதுதான் வந்து எவ்ளோ போராட்டம் நடக்குது. திமுக வந்து செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. துப்புரவு பணியாளர்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதெல்லாம் இருக்கு. ஆனா செவிலியர்களுடைய போராட்டம்லாம் நடந்தப்போ, தாவேகாவுல இருந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் அங்க போயி அவங்களுக்கு ஆதரவு குடுத்தாங்க. நாங்க வந்தா இதெல்லாம் செய்றோம் அப்டின்னுலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த இடத்துலயும் செவிலியர்களுடைய போராட்டம் நடக்கிறதுக்கு திமுக அனுமதி குடுத்தாங்க அப்டின்றதுனாலயே அந்த போராட்டத்துக்கு ஆதரவு குடுக்குறாங்கன்னு ஆயிராது இல்லையா? இப்போ தாவேகாவ பொறுத்தவரைக்கும் நீட் எதிர்க்கிறோம் அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுக்கு இந்த ஒரு புரொடெஸ்ட் இருக்கு அப்படின்னா, இவங்களோட சேர்ந்து தாவேகா கட்சி என்ன பண்ணுதுன்றது தானே அவங்களுடைய ஸ்டாண்டா இருக்க முடியும். கவர்மெண்ட்டா அவங்க அதுக்கு பெர்மிஷன் குடுக்குறாங்க அப்படின்னா, போராட்டம் நடக்கிறதுக்கு அவங்க முறையா பெர்மிஷன் கேட்கும்போது குடுக்குறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்ற இடத்துல இருந்து தான் கவர்மெண்ட்டால பெர்மிஷன் குடுக்குறாங்க. அதுவே ஒரு கட்சியோட நிலைப்பாடா நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? அந்த இடத்துல அவங்களுடைய ஸ்டாண்ட் அவங்க என்ன செய்றாங்க, அவங்க ஆக்ஷன் தானே அது பேசும். கட்சியோட ஸ்டாண்டுன்னு வரும்போது, இப்ப அறிக்கையா அவங்க வெளியிட்டிருக்காங்க ஒண்ணு. அது அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில தாவேகாவுக்கு வந்து ஒரு மாரி டேரிங்கா ம். இறங்கி அடிக்கிறது அப்படின்ற இடத்துக்கு அவங்க போ வேணாம்னு நினைக்கிறாங்க. நான் அத எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய் ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல, அதாவது நாங்க மத்திய அரசோட ஒரு மோதல் போக்கு கடைபிடிக்க மாட்டோம். நாங்க வந்து மத்திய அரசோடு இணக்கமா இருப்போம். எதுக்காகன்னா, ஸ்டேட்டோட நலன் கருதி நமக்கு ஃபண்டெல்லாம் வரணும். அதுக்காக நாங்க அப்படி இருப்போன்ற ஒரு அப்ரோச்சோட அவங்க போறாங்க. அதுக்காக இங்க சமரசம் பண்றாங்களான்றது தான் நான் பார்க்குறேன். மத்திய அரசோட இணக்கமா இருக்கிறது வேற, சமரசம் பண்ணிக்கிறது வேற. பரவாயில்லங்க, நீங்க நீட் என்ன வேணா பண்ணிட்டு போங்க. நாங்க அதெல்லாம் சப்போர்ட் பண்றோம்ன்ற மாரி போனாங்கன்னா நம்ம கேட்கலாம். இது என்னன்னா, எதிர்க்கட்சியா இருக்கும்போது இப்படி கேட்பாங்க. இந்த கேள்விகள் தப்புன்னு நான் சொல்லல. எல்லாருமே திமுகவ கேட்டிருக்கிறோம், அதிமுகவ கேட்டிருக்கோம், தாவேகாவும் கேட்கறது தப்பு கிடையாது. பட் ஒரு கவர்ன்மெண்ட்டா இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கும். அத இப்படிதான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். திமுக இன்னொன்னு இதுல ஸ்டைல் வேற, தாவேகா ஸ்டைல் வேறன்றீங்களா? இல்ல 2 பேரும் ஒரே மாரி தானே இருக்காங்க இதுல. இல்ல. இப்போ எதிர்க்கட்சியா திமுக வந்து இப்ப இப்டி இருக்காங்க. திமுக ஆளுங்கட்சியா இருந்தப்போ டீலிமிட்டேஷனுக்கு வந்து அ டேரிங்கா தானே பண்ணாங்க. எரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாரும் வீட்ல கருப்பு கொடி கட்டுங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? அப்படி தானே இது கம்பேர் இப்ப திமுக வந்து நான் சரின்னு சொல்ல வரல. சோ அந்த மாதிரியான ஒரு இது தானே இல்ல அதுதான் பண்ண எதிர்பார்க்கறாங்கன்றேன். முடியாதுன்றேன். இப்ப அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி அத அணுகுவாங்க. இவங்க இதுல ஆக்சுவலா ஒரு ஹிட்டன் ட்ராப் கூட இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ம். என்னன்னா, இங்க வந்து ஆல்ரெடி இது ஒரு மைனாரிட்டி கவர்ன்மென்ட். இங்க கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட போயிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டையும் இவங்க வந்து இது பண்ணி விட்டுட்டாங்க அப்டின்னா, மேல இருந்து ஃபண்ட் வராது. ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து இங்க இருக்கிற கவர்ன்மென்ட் வந்து ஒரு நிலையற்ற தன்மைக்குள்ள போகும். அதுக்குள்ள தள்ளணும்ன்றது தான். அதாவது என்னன்னா, நீட்டுக்காக போராடுறது ரொம்ப சரி. ஒரு மாநில முதலமைச்சரா அவருடைய கருத்த அவர் சொல்லணும். டிவிகே கவர்மெண்ட் நீட்டுக்கு எதிரானது தான் அப்படின்னாலும், அது ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய சாலிடாரிட்டிய தெரிவிக்கணும். அதுல தப்பே இல்ல. ஆனா இந்த ஒட்டுமொத்த புரொட்டஸ்டோடைய நோக்கம் இருக்குல்ல, அது நீட் எதிர்ப்பு, பிஜேபி செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்ற அந்த விஷயத்தை எதிர்த்து போகாம, விஜய் அப்படின்ற ஒற்றை மனிதர் மேல, இல்ல அந்த விஜயோட கட்சி மேல அது திரும்புது அப்படின்னா, பியூர்லி அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டூடண்ட்ஸோட புரொட்டஸ்டே வந்து அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது தான். அக்கவுண்டபிலிட்டி எடுக்கிறதுனால இன்னொரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் தானே வரப்போறாங்க அப்படின்றது. இப்ப தர்மேந்திர பிரதான் அமைச்சர வந்து பதவி விலகணும் அப்படின்றது தான் இவங்க சொல்றாங்க. ஆனா இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல அவர தாண்டி இன்னொருத்தர் வரப்போறாங்க அப்படின்னாலும், அந்த ஒரிஜினலா அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குமா? அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா, இங்க ஸ்டூடண்ட்ஸ் வலியுறுத்துறது அக்கவுண்டபிலிட்டி. இப்போ இந்த 3 பேப்பர் லீக் ஆனதுக்கு நீங்க அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க அப்படின்றது தான். அந்த பெயரே வந்து பயன்படுத்தாம அறிக்கை வரும்பொழுது, அப்ப எப்படி அத புரிஞ்சுக்கிறது? இப்போ திமுகவையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அமைச்சர வந்து பதவி விலகணும் அப்படின்றத அவங்க சொல்லல. ஸ்டாலின் அவர்கள பொறுத்தவரைக்கும், நாங்க நீட் எப்பவுமே எதிர்க்கிறோம் அப்படின்றத தான் சொல்றாங்களே தவிர, அவங்களும் வந்து ஒரு சாஃப்ட்டான ஒரு விஷயத்த அதுல சொல்றது என்னன்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்ன்றது எங்களுடைய நோக்கம் இல்ல. எங்களுடைய நோக்கம் நீட் விலகுறது அப்படின்றது தான். ஆனா இங்க ஸ்டூடண்ட்ஸ் வைக்கிறது, எங்களுக்கு நீட்டும் விலகணும், தர்மேந்திர பிரதானும் வந்து பதவி விலகணும் அப்படின்றது. சோ அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். அதே டிஃபரன்ஸ் தாவேகா விஜய் அவர்களுடைய அறிக்கையிலயும் இருக்கு அப்படின்றது தான். அவங்க பிஜேபி அப்படின்றதையோ, இல்ல தர்மேந்திர பிரதான் அப்படின்றதையோ, எங்க இடத்துலயும் ஒரு ஸ்ட்ராங்கா வந்து அந்த எதிர்ப்ப வந்து பதிவு பண்ணலையே அப்படின்றது தானே. இதுல இன்னொரு டைமென்ஷன் சொல்றாங்கல்ல, ம். அதாவது இப்ப நீட்ட வந்து ரத்து பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து கல்விய வந்து மாநில மாநிலங்கள் கையில பட்டியல். கொண்டு வரணும். மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து, நம்ம அதுல சட்டம் இயற்றுற மாதிரி, நமக்கு என்ன வேணும்ன்றத நம்ம டிசைட் பண்ணணும். அது வந்து இப்ப பொது பட்டியல்ல இருக்கும்போது, மத்திய அரசுக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்கு. அப்ப அது அங்க இருக்க வரையும் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பேசலாம், கத்தலாம், போராடலாம், எல்லாமே பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா எண்ட் ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கான முயற்சிகள எடுத்திருக்கணும். எல்லா கவர்மெண்ட்டும் இவங்க சொல்றாங்கல்ல, தாவேக்காவாவது இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியில இல்ல. பிஜேபியோட தோழமையாவும் இல்ல. பிஜேபி பகச்சிக்க வேணாம்ப்பா அப்படின்ற இடத்துல இருக்காங்க. அது சரியா தப்பான்ற டிஸ்கஷன் நியாயமானது தான். ஆனா பிஜேபி தவிர்த்துட்டு இப்ப இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப திமுக வந்து அவங்களோட ஆட்சியிலேயே பங்கெடுத்திருக்காங்க. திமுக தயவால் தான் காங்கிரஸ் ஆட்சியே நடந்த காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அன்னைக்கு அவங்க நினைச்சிருந்தா,
நமக்கு வேணுன்ற அமைச்சரவையை கேட்டு பெறுவதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். பண்ணாங்களோ அன்னைக்கு எங்களுக்கு நீங்க கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ஒரு அழுத்தத்தை கொடுத்து பண்ணியிருக்க முடியும், பண்ணல. இன்னைக்கு அதை பேசுறாங்க. அதிமுகவும் அதே மாதிரி பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்காங்க, அவங்களும் அதற்கான முயற்சிகளை பண்ணியிருக்கலாம், அவங்களும் பண்ணல. இப்ப இங்க என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, போன 2021க்கு முன்னாடி திமுக 2024க்கு நினைக்கிறேன், 24க்கு முன்னாடி நினைக்கிறேன், அதாவது நாங்க சென்ட்ரல்ல ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணி அதுக்கு மக்களை ஆதரிச்சு ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வச்சாங்க. இங்க அவங்க ஜெயிச்சாலும் மேல வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்துருச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இந்தியா கூட்டணி எப்ப ஜெயிக்குதோ அப்ப நாங்க நீட்டை ஒழிப்போம். அதுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. அன்னைக்கு அப்போ ஒரு வகையில பார்க்கும்போது என்ன அப்படின்னா, டூலா வந்து பண்றாங்க அப்படின்னு நீட் சொல்றீங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்து அந்த தேர்தல் அரசியல்ல அதிகமா பயன்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து ஓட்டை வாங்கிட்டு, உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப கேட்டா சொல்லுவாங்க. இப்ப இந்த உண்மையை தேர்தலுக்கு முன்னாடி சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் அதனால இது எதையுமே நியாயப்படுத்தல. ஒரு வகையில இவங்க செய்யக்கூடிய தவறுகளை கேட்கணும். அதே நேரத்துல உண்மையா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். அதான் மக்கள் அதை உண்மையான பேசணும். சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் யாருமே திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், யாருமே வந்து மக்களுடைய தீர்வுக்கு வந்து எதுவுமே பண்ணல அப்படின்றப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? ப்ரொடெஸ்ட் தானே பண்ணுவாங்க. அது தப்பே இல்லை, நான் அதுதானே தான் சொல்றேன். பண்றாங்க. அது அப்போ அது நடக்கட்டும்ன்ற. பண்றப்போ தாவேகா இவங்கள மாதிரி எந்த ஒரு பிரச்சனையையும் பண்ணாம, இல்ல எந்த ஒரு ப்ராமிசஸையும் ஃபேக் ப்ராமிசஸையும் குடுக்காத ஒரு கட்சியா இருக்கிறாங்க. இப்போ இவங்க கேக்குறது தாவேகா நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லல. எங்களுக்கு கூட வந்து நில்லுங்க. நீங்களும் இதே தான் வந்து சொல்றீங்க. நாங்களும் அத தான் சொல்றோம். அப்ப சேர்ந்து பண்ணலாமே அப்படின்றது தானே. அப்போ ஒருவேளை இன்னும் டைம் எடுக்குறாங்களா? இல்ல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம கேள்வியா வைக்கிறோம். இப்போ திமுகவும் இதே மாதிரி மக்கள நம்பி ஏமாற வச்சிருக்காங்க. அதனால தான் மக்கள் வந்து அவங்கள வந்து நிராகரிச்சிருக்காங்க. தாவேகாவ நம்பி தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அதே பிரச்சனை இப்ப வந்து நிக்குது. திருப்பியும் வந்து இந்த பிரச்சனை வந்து தீராம இருக்கிறதுனால தான் திருப்பி இந்த இடத்துக்கு வந்து 5 வருஷமோ, 6 வருஷமோ கழிச்சு திருப்பியும் அதே இடத்துக்கு வந்து நிக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்லி தான் இப்போ இது பெரிய ஒரு மூவ்மெண்ட்டா வந்து கிரியேட் ஆறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாரி தெரியுது. என்ன அப்போ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மாணவர்களுடைய போராட்டமே வலிமையானதுதான். ம், எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவுமே இல்லாம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தி ம், அன்னைக்கு ஜல்லிக்கட்டு சட்டம் நிறைவேறுச்சு. டெல்லியில விவசாயிகள் போராடும் போது எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய போராட்டமும் அது கிடையாது. பியூர்லி விவசாயிகள் போராட்டம் தான். ம். அவங்களுடைய போராட்டத்துக்கு அடிபணிஞ்சே அன்னைக்கு வேளாண் சட்டங்களை ரத்து பண்ணாங்க. அதே மாதிரி தாவேகான்ற அரசியல் கட்சியை விட இந்த மாணவர்களுடைய பவர் தான் அதிகம். அவங்களுடைய போராட்டமே இதுக்கு ஒரு விடிவை கொண்டு வந்து சேர்க்குமே தவிர, ஒருவேளை ஒரு நியாயப்படி ஒரு தர்க்க ரீதியா தாவேகா வந்து தங்களுடைய ஆதரவை தராம இந்த இடத்துல இருந்து விலகி நிக்கிறாங்க அப்படின்னா, அதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் எல்லாரையுமே. ம். இவங்க வந்து ஓகேப்பா பரவாயில்ல, இவங்க நம்ம சைடு தான் இருக்காங்க, ஆனா ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் இது இருக்குப்பா, அதனால அப்படி நிக்கிறாங்கன்னா அதை ஏத்துப்பாங்க. இல்ல இவங்க நம்ம கிட்ட வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு முன்னாடி பேசிட்டு இப்ப வேற மாதிரி இருக்காங்கன்னா மக்கள் அதையும் புரிஞ்சுப்பாங்க. மக்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த அரசியல் கட்சிகளுமே வந்து இதுல போய் ஸ்கோர் பண்ண விடவே கூடாது. ம். மாணவர்கள் இறங்கி இருக்காங்க, மாணவர்கள் போராடுறாங்க, நிச்சயமான தீர்வு ஆனா கிடைக்கும். மாணவர்கள் வந்து தெளிவா தானே சார் இருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ்ல இருந்து போறாங்க, திமுகல இருந்து போறாங்க, எல்லாருமே போறாங்க. அதிமுகவினர் பெருசா போன மாரி தெரியல. ஆனா திமுகவோட பிரசன்ஸ் அங்க வந்து தெரியுது. வாலநிலமா இருக்கட்டும், அதே மாதிரி எங்கெல்லாம் இந்த மாரி ப்ரொடெஸ்ட் நடக்குதோ, இப்போ டெல்லியில கூட கனிமொழி அவர்களுடைய பிரசன்ஸ் வந்து அங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட்சிகளுடைய பிரசன்ஸ் வந்து இருக்கு. காங்கிரஸும் வந்து ராகுல் காந்தி அவர்களோ, பிரியங்கா காந்தி அவர்களோ கைது செய்யப்பட்டாலும், காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? திமுக என்ன பண்ணுச்சு? அப்படின்றத தெரிஞ்சு தான் அங்க வந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து இந்த நேரத்துல எங்களுடைய ப்ரொடெஸ்ட்க்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்கன்றதுனால அவங்கள அந்த இடத்துல வந்து அனுமதிக்கிறாங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து கேட்டீங்கன்னா, அது ஒரு அழுத்தம் கிரியேட் பண்ணி ஒருவேள நீட்டே பேன் பண்ணலாம். அப்படின்ற மாதிரியான இடத்துல இருந்தா அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே தவிர, நீங்க நியாயமானவங்க அப்படின்ற மாரி அவங்க நம்புற இடத்துல ஒண்ணும் இப்போ இந்த ஜென்சி தலைமுறை இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீட் தொடர்பான போராட்டங்களா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது 2யும் வச்சு 2யும் கம்பேர் பண்ணி பேசி ஒரு விஷயத்த வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. பார்க்குற மக்களுக்கு வந்து அதுல எது சரி, எது தப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதுல இருக்கக்கூடிய எல்லா டைமென்ஷன்ஸ்லயும் நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.